ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு டேட் வந்து 8 ஜமாத்துல் ஆஹிர் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 28/11/2025. இன்றைக்கி நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் வந்து 128. சூரா வந்து 7வது அத்தியாயம். இப்போ வந்து முதல் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சூறாவுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முன்னுரை. போன அல்-அன்ஆம் சூரா இருக்கு இல்லையா, 6வது அத்தியாயம், அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதே மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணும். ஏன்னா அதுவும் இதுவும் ஜோடி சூரா. குரான் எப்படி ஜோடி சூறான்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இது என்ன ஒற்றுமை இருக்குது, அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் முதல்ல பார்த்துடலாம். என்னன்னா, முதல் விஷயம், குரானில் 3/2 பங்கு மக்காவுடைய அத்தியாயங்கள். 66% குரானு மக்காவில் இறங்குனது, 33% குரானு மதீனாவில் இறங்குனது. அப்போது அந்த வகையில் இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், பெரிய அத்தியாயங்கள் பக்ரா, ஆல் இம்ரான், இது 2 ஒரு ஜோடி, அன்னிசா, அல் மாயிதா, இது 2 ஒரு ஜோடி. இந்த 4ம் மதீனாவில் அருளப்பட்டது. இப்போ மக்காவுடைய அருளப்பட்ட அந்த சூறா தான் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், அன்னாம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது அல்-அராஃப் பார்க்க போகிறோம். அடுத்தது அன்ஃபாலு, அத்தௌபா, இது 2ம் மதீனாவில் இறங்கின சூறாக்கள். அப்போது கர்பலா தொடர்லேயே நான் சொல்லியிருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கா வாழ்க்கை பற்றி ஹதீஸ்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம், இது எல்லாமே எப்படி எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த 66% வசனங்கள் இருக்கு இல்லையா குரான் ஆயத்து, இதில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்தும் இதில் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ போன சூறாலையும் வந்து அது சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், குறைஷிகள் மேலே அது வந்து முழுமையாக ஹுஜ்ஜத்து நிறுவக்கூடியது. அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ், சிந்திக்கக்கூடிய இன்டலெக்சுவல், அப்புறம் லாஜிக்கல், இது மாதிரியான எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் அல்லாஹ் அதில் வந்து கன்க்ளூட் பண்ணுறான். சரியா? அவள் குறைஷிகள் ராங் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணுறான். அவங்களும் வந்து வாயை மூடுறாங்க. அதாவது ராங்குன்னு எப்போ ஒத்துக்கிட்டது அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது, புரியுதா, ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது, கடைசியாக அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறவங்க
இந்த யார் ஆர்குமெண்ட்டு வெயிட்டாக வச்சாங்களோ அவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் அவங்களையவே எல்லாம் கன்வின்ஸ் பண்ண சொல்கிறேன். நீயே சொல்லு. புரியுதா? நான் என்ன சொல்கிறது இருக்கு, இது இப்படி பண்ணலாமா, நீயே சொல்லு அப்படின்னு. அப்போ அவனே வாயை மூடிட்டு இருக்கான். அப்போனா என்ன அர்த்தம்? நீ பண்ணது சரியா, நீயே சொல்லு அப்படின்னா வாயை மூடிட்டு இருக்கிற. சரின்னா என்ன பண்ணுவேன்? நீ ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். ஆமாங்க நான் சரிங்க அப்படிம்ப. அப்போ நீயே வாயை மூடிட்டு இருக்கேன்னா உண்மையை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். மௌனம் அப்படிங்கிறது சம்மதத்திற்கான அறிகுறி. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போகிற சூறா இதுவும் ஜோடி சூறாவில் அந்த அல்லன்னாமில் என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சோ அதே சுச்சுவேஷன் தான் ஆராஃபுக்கும். சரியா? இது ரெண்டும் ஒரே காலகட்டத்தில், அதாவது மக்காவுடைய கடைசி காலகட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தை நாளாக நான் அந்த முன்னுரையில் பிரித்து சொல்லியிருந்தேன். இப்போ இது 4வது காலகட்டத்தில் இது இறங்கப்பட்டது. அதே மாதிரி ஷா வலியுல்லா அவங்க குரானை 5 தலைப்பு கீழே பிரிக்கிறாங்க. அதை பற்றியும் இதுக்கு முன்னாடியே நான் வீடியோலாம் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த இதில் தஸ்கீர் பில் ஆலா இல்லா, அதாவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினை பெறுதல். இந்த விஷயம் அல்லன்னாமில் அல்லாஹ் அதை செஞ்சுருந்தான். இது ஒரு சப்ஜெக்டு. அதாவது வானத்தை பார், மழையை பார், மரங்களை பார், என்னுடைய படைப்புகளை பார், இப்படி சிந்திச்சு பார் அப்படின்ட்டு அல்லாஹ் நினைவூட்டுவான். மனிதனுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கறது. இது தஸ்கீர் பில் ஆலா இல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு சிந்திக்க வைப்பது. புரியுதா? அப்போ அன்னாமில் என்ன இருந்தது? எல்லாமே தஸ்கீர் பில் ஆலா இல்லா இதுதான் இருந்துச்சு. அதில் தான் குறைஷிகளை நான் இதை கொடுக்கலையா, அதை கொடுக்கலையா, இதை கொடுக்கலையா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, இப்போ குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனம் அதுக்கு பேர் என்ன அரபியில்? ஆயத். ஒரு வசனத்துக்கு பேர் என்ன? ஆயத். ஆயத்துக்கு இன்னொரு பொருள் என்ன? அத்தாட்சி. அதே மாதிரி அல்லாஹ் மரத்தை என்ன சொல்கிறான்? ஆயத்துங்கிறான். சூரியன் என்ன சொல்கிறான்? ஆயத்துங்கிறான். அப்போது குரானுடைய வசனமும் ஆயத்துங்கிறான், அல்லாஹ்வுடைய படைப்புகளும் ஆயத்துங்கிறான். அப்போ இந்த ஆயத்தும் குரானுடைய ஆயத்தும் படித்தோம்னா நமக்கு யாருடைய அறிதல், யாருடைய புரிதல் கிடைக்கும்? அல்லாஹ்வை பற்றிய புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மரத்தை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா யாருடைய புரிதல் கிடைக்கும்? அதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தர் ப்ரோக்ராமர் ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் நிறைந்த ஒரு படைப்பாளன் ஒருத்தர் இருக்கிறாங்கிற அறிஞ்சிக்க முடியும். ஸோ அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் அத்தாட்சிகளை எடுத்து சொல்லி அவர்களை மக்களை சிந்திக்க சொல்லி இது பண்ணுறதுங்கிறது இது ஒரு வகையான டீச்சிங். அந்த ஷா வலியுல்லா சொல்கிற 5 சப்ஜெக்டில் இது ஒரு சப்ஜெக்ட். இதே மாதிரி குரானில் இன்னொரு சப்ஜெக்டும் இருக்குது. அது என்ன? தஸ்கீர் பில் ஐயாமுல்லா. சரி, ஓகே. இப்போ நல்ல விதமாக எல்லாம் சொல்லியாச்சு. இப்படி யோசிச்சுப்பார், இப்படி யோசிச்சுப்பாருங்கிறேன். நீயும் அதை ஒத்துக்கிற. ஆமாம், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நீயும் ஒத்துக்கிற. அதுக்கப்புறமும் கட்டுப்பட மறுக்கிற. இப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும்? அடுத்தது என்னன்னா தஸ்கீர் பில் ஐயாமுல்லா. அப்போது நீ பூமியில் ஒன்றும் புதுசு கிடையாது. இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். ஆதம் நபியிலேருந்து வெளியே வந்த வாரிசுகளை நம்ம கிடையாது. சரியா? அதே மாதிரி நம்ம இந்த வரலாற்றுடைய ஒரு வழித்தோன்றல்கள். வரலாறு கடந்து பலது போயிடுச்சு. நம்ம ஒரு பல தலைமுறைக்கு கடந்து வந்திருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்காம ஆணவம் பிடிச்சவர்கள் இந்த பூமியில் நடந்திருப்பாங்கள்ல, அவங்க என்ன கதி ஆனாங்க? அடுத்தது அல்லாஹ் என்ன கையில் எடுக்கிறான்? ஃபஸ்ட்டு நல்ல விதமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் வாங்கினாங்களோ அவங்களுடைய வரலாறு எடுத்து சொல்லி இவங்களை மாதிரி நீங்கள் ஆயிராதீங்கிறான். இது என்னது? தஸ்கீர் பில் ஐயாமுல்லா. அதனால் ஐயாமுல்லா, யவுமுங்கிறது நாளை குறிக்கும், நேரத்தை குறிக்கும். ஐயாம் அப்படிங்கிறது காலங்களை குறிக்கும், வரலாற்று சிறப்பு மிக்க காலகட்டங்களை குறிக்கும். அதில் இன்னொரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னென்னா, இந்த ஐயாமுல்லா பொறுத்த வரைக்கும், சரியா, ஐயாமுல்லா பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ஐயாமுல்லா, எதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள், அல்லாஹ்வுடைய நாள் எது? அப்போ இன்றைக்கி இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இது ஐயாமுல்லாவா? அல்லாஹ்வுடைய நாட்களா?
அல்லாஹ்வுடைய நாட்கள் இது கிடையாது, இது சாதாரண நாட்கள். ஐயாமுல்லா அப்படின்னா எது? அது குர்ஆன் சொல்லக்கூடிய ஐயாமுல்லாங்கிறது எது? ஒரு நபி பூமியில் இருந்தார்னு வச்சுக்கோ, அது ஐயாமுல்லா. ஏன்? வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு கனெக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. புரியுதா? ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து இப்போ உதாரணத்துக்கு ஏர்போர்ட் மூடிட்டாங்க, எந்த ஃப்ளைட்டாவது போகுமா? போக முடியாது. இப்போ ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பிரயாணம் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது அல்லாஹ்வுடைய பூமியில் ஒரு நபி உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்குமான கனெக்ஷன் லைவில் இருக்குது, லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. நினச்ச நேரம் அல்லாஹ் செய்தி பூமிக்கு அனுப்புவோம், நினச்ச நேரம் நாம் அல்லாட்ட வந்து பேச முடியும். நபிகிட்ட போய் நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா நாளை காலையில் பதில் வந்துடும். அப்போ எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்னு புரிஞ்சுக்கோ. புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து நீ வந்து நாசாவில் போய் அல்லாட்ட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, நாசாவில் போய் கேட்டு நீங்கள் போய் அல்லாட்ட போய் கேட்டு செய்தி வாங்கிட்டு வாங்கன்னா வர முடியுமா? வரமாட்டாங்க. நம்மளை சுற்றி எத்தனையோ மலக்குகள் இருக்காங்க, எல்லா மலக்குகளையும் பிடிச்சி எங்களுக்கு ஒரு டவுட்டு, அல்லாட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்படின்னா நம்ம கரடியாக கற்றுனாலும் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் நபி லைவில் இருந்தார்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம். பூமியில் வாழ்கிறவங்களுக்கு நினச்சிப்பார், மனிதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நினச்சிப்பார். அப்போது அழிக்கப்படுற அந்த, அதாவது ஐயாமுல்லான்னு பொதுவாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த அழிக்கப்பட்ட நாட்களை சொல்கிறோம். அதாவது மூசா நபியோடைய சமூகம் வந்து கடலில் பிளந்து அழிக்கப்பட்டது, லூத் நபியுடைய சமூகம் வந்து பூமி புரட்டி போட்டு அழிக்கப்பட்டது. இப்போ இது மாதிரி இடி முழக்கம் கொண்டு ஒரு சமூகம் வந்து அழிக்கப்பட்டது. இதெல்லாம் அழிக்கப்பட்டதும் அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். அதே மாதிரி அல்லாஹ் பாடம் நடத்திட்டு இருக்கிற அந்த நாட்கள் இருக்குல்ல, தன்னுடைய இறை தூதரை கொண்டு தன்னுடைய பிரதிநிதியை கொண்டு வானத்திலிருந்து உங்களுக்கு தினமும் செய்து வந்து கொண்டிருக்கிறதுனா இது என்ன நாட்கள்? இது சாதாரண நாட்கள் கிடையாது, இது ஐயாமுல்லா. புரியுதா நல்லா? ஐயாமுல்லா அப்படிங்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது சாதாரண நாட்கள். அதே ஈசா நபி வந்துட்டாங்கன்னா ஐயாமுல்லா. ஏன்? வானத்துக்கும் பூமிக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஓப்பன் ஆயிரும், அந்த போர்ட்டல், அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். அது பாக்கியம்ங்கிறது. ஏன்னா அதில் கன்ஃபியூஷனே கிடையாது. இப்போ இன்றைக்கி நம்ம அடிச்சுக்கிறோம்ல, எந்த ஜமாத்தில் சேர்றது, யார் பின்னாடி அணி திரள்றது, ஏன் உம்மத்து பிரிஞ்சிருக்கு, ஏன் கருத்து வேறுபாடுகள் மக்கள் மத்தியில் இருக்குது, இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இன்றைக்கி சொல்யூஷன் இல்லை. ஆனால் நபி இருந்தார்னா, நபி இருக்கும்போது மக்கள் பிரிவாங்களா? பிரிய மாட்டாங்க. மூமின்கள் பிரிவாங்களா? குறைஞ்சபட்சம் ஏற்றுக்கொண்டவர்கள் பிரிய மாட்டாங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்காது, ஒரே கருத்து தான். ஒருத்தர் வந்து ஆளுக்கு ஒரு ஃபித்னா வந்து முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனைகள் வராது. புரியுதா? அப்போ இது ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த நாட்களை குறித்து அல்லாஹ் வந்து இதை வந்து சொல்கிறான். அப்போ இந்த போன சூறாவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான வசனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அப்பாவிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டே கண்ணு புரிஞ்சுக்கடா, டே தெரிஞ்சுக்கடா, கற்றுக்கடா, இதெல்லாம் புரிஞ்சுக்கடா, இப்படி இருக்கும். இந்த சூறாவில் எப்படி இருக்குன்னா மிரட்டல் இருக்கும். அடுத்த சூறாவில் என்ன இருக்கும்? அடி இருக்கும். அன்ஃபாலும் தௌபாலும் என்ன இருக்கும்? அடி. அவனை விடாத, சாவடி, அவனை விரலே போடு, கழுத்திலே போடு, அவனை வந்து பின்னீடு அடிச்சு தூள் கலப்பு. அடுத்த 2 சூறாவில் இதாக இருக்கும். இப்போ இந்த சூறாவில் மிரட்டல். ஏன்? அல்லாஹ்வுடைய ஐயாமுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ இப்படி தான் கொழுப்பு பேசுன, அவனும் இப்படி தான் பேசும். அப்போ இது வந்து தொடங்கிடும். புரியுதா? அப்போ இதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த சூறாவில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தொனி எப்படி இருக்கும்? மிரட்டல் இருக்கும், அதிருப்தி இருக்கும், சலிப்பு. ஏன்? 13 வருஷமாக பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறான்னு இவனுங்க. புரியுதா? இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறானு. யார்? ரசூல்லா. எத்தனை வருஷமா? 13 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறானு. இவர் அல்லாஹ்வுடைய ரசூலா இல்லையா? எங்களால் முடிவு எடுக்க முடியல, எங்களால் முடிவு எடுக்க முடியல. என்னத்தடா முடிவு எடுக்கணும்? என்ன முடிவு எடுக்கணும்? சரியா? அப்போ வந்தவங்க எத்தனை பேர்? 125 130 பேர் ஹிஜ்ரத் பண்ணும்போது. அவ்வளோதான் நம்பர். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 10,000 பேர் 5,000 பேர் நெருக்கமாக இருக்கிறானுங்க. ஆனால் வரமாட்டேங்கிறானுங்க, இஸ்லாத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய இதெல்லாமே சலிப்பாக இருக்கும். ஒரு சலிப்பு, ஒரு அதிருப்தி வெளிப்படுத்துவான் அல்லாஹ். இந்த சூறாவில் பொறுத்த வரைக்கும் இவனுங்கள்லாம் இப்படி இருக்கிறானுங்களே அப்படிங்கிற அந்த தொனி வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் வெயிட் எதில் இருக்கும்?
போன சூறாவில் வெயிட் அதிகமாக அல்லாஹ் எதில் கொடுத்தான்? தௌஹீதில் கொடுத்தான். அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா அதிகாரம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற விஷயம். ஒரு கடவுளை தவிர இன்னொரு கடவுள் இருக்கக்கூடாது. அதில் என்னென்ன பேசிகிட்டு இருந்தான்? எனக்கு செய்கிற மாதிரி நேர்ச்சை நீ மற்றவனுக்கு செய்யக்கூடாது, எனக்கு படைக்கிற மாதிரி மற்றவனுக்கு படைக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படணும், எனக்கு மட்டும்தான் நீங்கள் வணங்கணும். இந்த விஷயத்தில் வெயிட் கொடுப்படு. இதில் என்ன இருக்கும்? அடுத்த சப்ஜெக்ட் என்ன? அல்லாஹ்வுக்கு அப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இது ரசூல் விஷயம், ரசூல்கள், ரிசாலத்து. புரியுதா? தௌஹீதுக்கு அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன? ரிசாலத். இப்போ இதில் மொத்தத்தில் குரானில் எழுதினா 3 மேஜர் டாபிக்ஸ் கீழே இருக்கும், 5 தனி, அது தனி, அந்த கேட்டகரி பிரிக்கிறது தனி. அது இல்லாமல் 3 விஷயங்கள் ஆழமாக புரிய வைக்கப்பட்டிருக்கும். ஒன்று தௌஹீது, 2வது ரிசாலத், 3வது கியாமத், மறுமை. அப்போது அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அல்லாஹ் வந்து தௌஹீதை பற்றி அதிகமாக இருக்கும். குரானுடைய அந்த பேட்டர்னே எப்படி இருக்கும்னா, முதல்ல தௌஹீதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். 2வது வந்து நபியுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கும். 3வது மறுமை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். கடைசி குரானில் போக போக வெறும் மறுமை சார்ந்த விஷயங்கள் குரானில் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நபிமார்களோட இம்பார்ட்டன்ஸ் வரும். இப்போ நபிமார்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறோம். அல்லாஹ்வுக்கு நீ எப்படி கட்டுப்பட முடியும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுனா எப்படி கட்டுப்படுறது? சொல்லுங்கள் பிரதர். அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எது உத்தரவு போட்டான்னு தெரியும். சரியா? அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்படி நமக்கு தெரியும்? நபி வழியாக தான் தெரியும். குரான் யாருக்கு இறக்கப்பட்டது? நபி இல்லைன்னா குரான் இல்லை, நபி இல்லைன்னா எதுவுமே கிடையாது, நபி இல்லைன்னா மார்க்கமே கிடையாது, தீனே கிடையாது. புரியுதா? நபி இல்லைன்னா நீ ஃபித்ரத்தில் வாழலாம், அதாவது நீ ஒரு இயல்பாக ஒரு ஒரு சாதாரண மனிதனாக நியூட்ரலாக நீ வாழலாம். ஆனால் தொழுகணும் அப்படின்னா உனக்கு நபி வேணும். ஏன்னா அதில் தொழுகையுடைய அந்த ஒழுங்குகள் கற்றுக் கொடுக்கணும்னா நபி வேணும். புரியுதா? அதே மாதிரி ஒரு வாழ்வியல் முறை உனக்கு இப்படி தான் வாழணும், பூமியில் இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு எல்லா விஷயத்திலும் உனக்கு தெளிவு வேணும். அப்படின்னா ஒரு சப்ஜெக்டு கூட எனக்கு டவுட் இல்லாமல் எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் வேணும்னா அதுக்கு நபியை தவிர வேறு சோர்ஸே கிடையாது. அப்போது இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரார் அஹமது வந்து இன்னொரு இதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்பிக்கை விஷயத்தில், புரியுதா, நம்பிக்கை விஷயத்தில் அதாவது இந்த அல்லாஹ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அல்லாஹ்வுக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஃபஸ்ட்டு விஷயம்னா எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். அக்கீதா விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கட்டுப்படுதல் விஷயத்தில் அல்லாஹ்வை விட ரசூலுக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரசூலுக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடியும். அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். சரி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட நமக்கு தெரியும், ஏன்னா அவர் சொல்கிறது செய்வோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுனா அதுவும் ரசூலுக்கு கட்டுப்படுறது தான். அப்போது அந்த 2 வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான். புரியுதா நான் சொல்கிறது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள்னாலும் நாம் போய் வானத்தில் போய் அரிசியில் அல்லாட்ட கேட்டு வந்து கட்டுப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் நீ கட்டுப்படுற. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னாலும் அதுதான். புரியுதா? மலக்குகள் கொண்டு வந்ததை மறுக்காதீங்க அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? ரசூலை கட்டுப்படுறார். ஏன் ஜிப்ரீல் கொண்டு வந்தது ரசூல்கிட்ட தான் கொடுத்தாரு. அந்த காப்பி நமக்கு ஒன்று கொடுப்பாரா? இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருக்கு, 2 ஃபார்ம் கொடுத்தாங்க. ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கங்கன்ட்டாங்க, இன்னொரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அது மாதிரி ஜிப்ரீல் வந்து ரசூல்லாவுக்கு ஒரு பேஜும் நமக்கு ஒரு பேஜும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போது புரியுது, அப்போ ரசூலோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப புரியுது. அப்போது இது ஒரு வகையில் பார்த்தா ஒரு மனிதரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர். அந்த ஒரு மனிதரை ஃபாலோ பண்ணுறதை தவிர வேற நாதி நமக்கு கிடையாது, வேற சோர்ஸ் கிடையாது. இவரை மனிதர்னு சொல்லி ஒதுக்கி வச்சோம்னா அழிவு நமக்கு நிச்சயம். புரியுதா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன இவர் மனிதர், நம்மை போன்ற ஒரு மனிதர், என்ன இவர் பெரிய ஆள், மக்கால ஒரு ஆளில் இவரும் ஒரு ஆள், இவரும் ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்தார், ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தார். புரியுதா? சாதாரண மனிதர், இவருக்கும் பசிக்குது, பசிச்சா வயிறு வலிக்குது. அப்புறம் ஏன் இவருக்கு இவ்வளோ மரியாதை?
இவங்க அதான் கேட்குறாங்க, அப்புறம் ஏன் இவருக்கு இவ்வளோ மரியாதை, ஏன் இவளுக்கு இவ்வளோ மரியாதை அப்படின்னா அல்லாஹ் கொடுக்குறான், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி அரசாங்கம்னு நம்ம ஒன்று தேர்வு பண்ணிட்டோம், அப்போ அரசுடைய பிரதிநிதிகளுக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? இப்போ ஒரு போலீஸ் வர்றார் யூனிஃபார்மில் இருக்கும்போது, அவர் மஃப்டியில் இருந்தால் கூட அவர் போலீஸுன்னு தெரியாமல் நம்ம திட்டோன்றோம். அவர் டியூட்டி, அவர் யூனிஃபார்மில் வர்றாரு, அவர் சட்டை பிடிச்சேன்னு என்ன அர்த்தம்? ஒரு காமன் மேனுக்கும் உனக்கும் சண்டை வர்ற மாதிரியா கிடையாது. அவர் சொந்தக்காரனாகவே இருக்கட்டும். உனக்கு உதாரணத்துக்கு போலீஸ் வந்து நமக்கு அண்ணன் அல்லது தம்பி. இப்போ நீ வந்து டியூட்டி டைமில் வரப்பட்டு நீ அடிச்சேன்னா ஆகுமா? தம்பி அடித்தானா ஆகுமா? இஷ்யூ அப்படி ஆகாது. அது வந்து அரசாங்கத்துடைய பிரதிநிதியை தடுத்துட்டு. அதே மாதிரி இப்போ அரசு அதிகாரிகள் வராங்க, வந்து இதை வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க, வாரண்ட்டு காட்டுறாங்க, உன் ரூமு உன் பீரோ நீ திறந்து காட்டணும். இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைடு வராங்க, வந்தவுடனே அவங்க சொல்லுவாங்க கதவை மூடு, ஃபோன் எல்லாம் தூக்கி இங்கே கொடு அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல வர்றவங்க கூட நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? அரசு அதிகாரியின் பணியை செய்ய தடுத்தல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பிரிவு ஒன்று போட்டு அந்த பிரிவு கீழே உன்னை அரெஸ்ட் பண்ணும். ஏதோ ஒரு அமைச்சர் வீட்டில் சிபிஐ வந்துச்சு, வந்தவுடனே தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, எங்கள் ஆட்சியில் எங்கள் மேலே இது பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் அடித்து விரட்டினாங்க, கார் கண்ணாடி உடைச்சாங்க. அன்றைக்கி அவங்க ஹீரோ. அதுக்கப்புறம் உடைச்சவங்க எல்லாம் ஜெயிலில். அந்த எங்கள் தலைவர் வீட்டே ரைடு பண்ணுறியான்னு, தலைவர் சேஃப்டியா? தலைவரும் ஜெயிலில், தலைவரை அடித்தான்ல அவனும் ஜெயிலில். அப்போ அரசு அதிகாரியுடைய பவர் புரிஞ்சுதா? அப்போ அதே ரசூலுடைய பவர் புரிஞ்சு. இவர் யார்? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர். புரியுதா? அவரை தொட்டா அல்லாஹ்வை நீ சேலஞ்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். புரியுதா? அவரை திட்டினா அல்லாஹ்வை சேலஞ்ச் பண்ணுற, அவரை மறுத்தா நீ அல்லாஹ்வை நிராகரிச்ச, அவருக்கு கட்டுப்பட்டா நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டா. ரசூலா தான் சொல்கிறேன், யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். அப்போ இந்த இடத்துல ஒரு வகையில் பார்க்கும்போது இது ஷிர்க் மாதிரி வரும். புரியுதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். கட்டுப்படுதலில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கட்டுப்படுதலில் யார் என்னையும் என்னுடைய ரசூலையும் பிரிக்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள்ங்கிறான். அதாவது உத்தரவு ஃபாலோ பண்ணுறதுல ரசூலையும் அல்லாஹ்வையும் பிரிக்கக்கூடாதுங்கிறான். அல்லாஹ்வையும் இன்னொருத்தரையும் பிரிக்காமல் இருக்கிறோம்னா அதுக்கு பேர் என்ன? ஷிர்க். ஆனால் அல்லாஹ்வால் இது அனுமதி தரப்பட்டதுனால இது ஷிர்க்கில் வராது. புரியுதா? அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இப்லீஸ் வந்து சஜ்தா செய்ய சொல்கிறான்ல, அவன் என்னங்கிறான்? மாட்டேங்கிறான். இப்போ அல்லாஹ்வுக்கு தான் சஜ்தா செய்யணும், இன்னொருத்தனுக்கு சஜ்தா செய்யக்கூடாது. இதுதான் தௌஹீதுடைய டெஃபினேஷன். இன்றைக்கி நாம் வந்து அம்மா அப்பா காலில் உழுவுறோமா? உழுவுறதில்ல. யார் கால்லையும் உழுவுறதில்லை. கேட்டால் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் தவிர யார் கால்லையும் உழுவ மாட்டோம், யாருக்கும் சஜ்தா செய்ய மாட்டேங்கிறோம். அதே தான் இப்லீஸும் பண்ணான். ஆனால் அது தப்பு. ஏன் தப்பு? சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னான். புரியுதா? அப்போ சஜ்தா மேட்ரு கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆர்டர் தான் மேட்ரு. புரியுதா? அந்த மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் கட்டுப்படுதலில் சமம். புரியுதா? ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை நீ எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறியோ அதே அளவுக்கு சீரியஸாக நீ யாருடைய வார்த்தை எடுத்துக்கணும்? நபியுடைய வார்த்தையை எடுத்துக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? சீரியஸ்னஸில் ரெண்டு பேரும் சமம். புரியுதா? ஆனால் அந்தஸ்தில் அல்லாஹ் வேற, ரசூல் வேறு. இது பூமியில் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸு. மறுமைக்கு போயிட்டோம் நீங்கள், அங்கே வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கெலாம் பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. அந்த இடத்துல மாலிகி யௌமித்தீன், அவன் ஓனர் வந்துடுவான், டைரெக்டாக ஓனர் நின்றுருப்பான். இவங்களே ஒரு ஓரத்தில் நின்றுருப்பாங்க, நபிமார்களே அவங்கவுங்க அப்படி கையை கட்டிட்டு ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்கவுங்க சமுதாயம் வரும்போது அப்போ கூடுவான். அதே இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் விசாரிக்கப்படும் போது மூசா நபி போய் குறிப்பிட முடியாது. அவர் சமுதாயத்தை அவர் பார்ப்பார், இவர் சமுதாயத்தை அவர் பார்ப்பார். புரியுதா? அந்தந்த ஏரியாவுடைய அப்போ எப்படி ஒரு எம்எல்ஏ கீழே எத்தனை பேர் வரானோ அவனுடைய அந்த தொகுதி அப்படின்னா அந்த தொகுதிக்கு உட்பட்டு விசாரிக்கப்படும், அந்த மாதிரி. அப்போ புரியுதா விஷயம்? நபியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சூரா ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்கும்? அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேச்சிருக்காது, நபியை பற்றி அதிகமாக பேச்சிருக்கும், நபிமார்கள் பற்றி அதிகமாக பேச்சிருக்கோம். நபிமார்களுடைய சென்சிட்டிவ்னஸ், சீரியஸ்னஸ் பற்றி அதிகமாக இந்த சூறாவில் வெயிட் இருக்கும். அப்போ இந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 பயான் இருக்குது. அதில் முதல் பயான் வந்து 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும்.
இப்போ தான் ஆரம்பிப்போம் சூரம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலீஃப் லாம் மீம் சாத். இதுக்கு மீனிங் என்ன தெரியாது. இது இதுக்கு பேர் என்ன, ஹுரூஃபே முகத்திதாத். அதாவது ஹத அப்படின்னா துண்டிப்பது, துண்டு துண்டான எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஹுரூஃப்னா எழுத்து, முகத்தத்தாத் அப்படின்னா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். அலீஃப்னா வெறும் அலீஃப்லாம் தான். அலம் சா அப்படின்னு படிக்கக்கூடாது. படிக்கலாம்ல, அலம்னு படிக்கலாம், அல்மசா அப்படின்னும் படிக்கலாம், இல்மாஸ் அப்படின்னு கூட படிக்கலாம். ஆனால் அப்படி படிக்கக்கூடாது. அலீஃபு லாமு மீமு சாத். புரியுதா? இப்போ இது தனி. இது அரபுகள் அவங்களுடைய அந்த எழுத்து வழக்கில், அவங்களுடைய அந்த இலக்கிய இதில் இது அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. இதை அரபுகள் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது என்ன, இது துண்டு துண்டாக இருக்குது, இது மீனிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பணும். ஏன்னா அவனுக்கு கண்டதை கேள்வி எழுப்பினான். இதை கேள்வி எழுப்பியிருக்கணும்ல, இதை பற்றி கேள்வியே எழுப்பலை. அப்போனா என்ன அர்த்தம், அந்த காலத்தில் இது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. இப்போ நாளடைவில் இன்றைக்கி அது மாறி இருக்கு. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. குர்ஆனுடைய ஆயத்து எப்படி இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய வசனம். சரியா? இதில் என்ன ஹிக்மத் இருக்குது அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எல்லாமே நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. தெரியணும்னு அவசியம் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு நுட்பம் இருக்குது, அல்லது மனிதர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாமல் இந்த வசனம் கூட இறங்கியிருக்காது. இதுக்கு ஹிக்மத் இருக்குமா? இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது அர்த்தமற்ற எதுவுமா இருக்காது. இதில் கண்டிப்பாக அர்த்தம் இருக்கும். ஆனால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறது புரிஞ்சால் மட்டும்தான் நீ கேட்பியா? ஏன் புரியலன்னா சும்மா வாயை மூடிட்டு உட்கார மாட்டியா? இதுவும் ஒரு இருக்குல்ல டெஸ்ட் நமக்கு. இதை அந்த அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கணும். இப்போது அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்கிறோம், இவ்வேதம் மீது இறக்கப்பட்டுள்ளது நபியே, இதனால் உமது உள்ளத்தில் ஒரு தயக்கமும் வேண்டாம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வேதம் மீது இறக்கப்பட்டுள்ளது. இது நான் தான் இறக்கினேன். இப்போ பாரு, நபிக்கு முதல்ல அங்கீகாரம் கொடுக்குறான். இது நீங்கள் கண்டுபிடிச்ச வேதம் கிடையாது, நான் இறக்குன வேதம். அதே மாதிரி என்ன அர்த்தம், நான் வேறு ஆளுக்கு இறக்குனது கிடையாது, நான் இவருக்கு தான் இறக்கியிருக்கேன். யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த வேதம் இறக்கியிருக்கேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது முதல்ல அல்லாஹ் ரெகக்னைசேஷன் கொடுக்குறான். கிதாபுன் உன்சில இலைக், அதாவது உங்கள் இவ்வேதம் உம்மீது இறக்கப்பட்டுள்ளது நபிய, இதனால் உமது உள்ளத்தில் ஒரு தயக்கமும் வேண்டாம். இப்போ இது தயக்கம் என்ன இருக்குது, என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னா, 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாக இந்த வேதத்தை எடுத்து அபூஜெயில்கிட்ட போகிறாங்க, அபூலஹப்கிட்ட போகிறாங்க, ஒவ்வொரு குலத்துக்கிட்ட போகிறாங்க, ஹாஜிகள்கிட்ட போகிறாங்க. இந்த உம்ராவுக்கு வர்றாங்கல்ல, அந்த பேட்ச் உம்ராவுக்கு எத்தனை பேர் வராங்க, வரவங்ககிட்டலாம் போய் கேன்வஸ் பண்ணுறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? குறைஷிகள் கெடுத்து விட்றாங்க. ஏப்பா யாரும் கேட்காதீங்கப்பா, நாங்களே கேட்கலப்பா, நீங்கள் யாரும் அவசரப்பட்டு இவர் பின்னாடி போயிடாதீங்கப்பா, இவர் மூளை குழம்பி போச்சுப்பா, அது இது நீ கண்டதை இவனுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 13 வருஷமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது வெற்றியா தோல்வியா? பிரச்சாரம் எடுபடலை. இதுதான் ஃபேக்ட். மெஜாரிட்டி மக்கள் வரல. புரியுதா? ஒரு வகையில் நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது இது என்ன, மனித பார்வையிலேருந்து தோல்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் முஸ்லீம் ஆக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அப்போ வெற்றி பெறலை அப்படிங்கும்போது நம் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வருமா? வரும். அப்பே மாதிரி நம்மளை மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, போய் நம்ம என்ன சொல்லுவோம், எங்கெங்க சொன்னால் நாய் கேட்குது, திரியுது, அட்டகாசம் பண்ணுது, அவனுக்கெல்லாம் திம்முருங்க அப்படிமா. எல்லாம் இன்னொரு வாட்டி போய் சொல்லுன்னா என்ன பண்ணுவோம், அவன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுங்க, பேசாமல் நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிமோ. என்னன்னு சொல்லுவோம், அதாவது நாம் உழைச்சோமா உழைக்கலையா அதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அடுத்தவனை ப்ளேம் பண்ணி விட்டு போயிடுவோம். நான் கூப்பிட்டாங்க வரமாட்டேன்ட்டாங்கன்றோம். ஆனால் நல்லவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை நாம் குறை வச்சிட்டோமோ, நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லியிருக்கணுமோ, ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் போயிருக்காங்களே, அவங்களாம் எப்படி சொன்னாங்கன்னு தெரியலையே, ஒரு வேளை அதை வச்சு அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிட்டானா
அப்போது இந்த கில்ட்டு ஃபீலிங்கு ரசூலாக்கு இருக்குது. இத்தனை பிரச்சாரம் பண்ணியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கில்ட்டு ஃபீலிங்கு. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியை இது நான் தானே இறக்குனேன், அது நீ கவலைப்படாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்க, அதனால் உங்கள் மேலே பொறுப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நம்ம என்னம்போ, ஏன்டா மேக்ஸில் வீக்கு, டீச்சர் ஒழுங்கு பாடம் நடத்தலைங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க சயின்ஸு, ஏன் புரிகிற மாதிரி சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. நம்மளாலையும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா நல்லா படிக்க மாதிரி, ஸ்கூல் சரியில்லைங்க, கோச்சிங் சரியில்லைங்க, டீச்சிங் சரியில்லைங்க. புரியுதா? இப்போ நம்முடைய இது என்ன, அடுத்தவங்க மேலே பழிவு போட்டுருவோம். இதுதான் நம்முடைய வழி. ஏங்க நல்லா வரல அப்படின்னா, கூட நீ அனுப்புனீங்கள வேலை செய்கிறதுக்கு எனக்கு கூட்டாளி அவன் ஒத்துழைக்கலைங்க, இல்லைன்னா பக்காவாக பண்ணியிருப்போம். நம்ம என்ன ரேலியில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட என்ன சொல்ல, டிரைவர் நாய் கேட்க மாட்டேங்கணும், இவன் நம்ம நேவிகேட்டர், இவனா நேவிகேட்டரா, ரூட்டை சொல்கிறான்னா கொண்டு போய் முட்டுக்காட்டில் கொண்டு போய் விட்டுறான், தூங்கிட்டாங்க அப்படிம்பா. புரியுதா? நம்ம ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்குவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மேலே பாரத்தை போட்டுக்குவோம், அதை வச்சுக்கிட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அது அல்லாஹ் சொல்கிறான், இதை கொண்டு நீர் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீரார், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது நினைவூட்டும் நல்லுபதேசம் ஆகும். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் போட்டு அது கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டான். அடுத்தது என்ன சொல்கிறேன், இதை கொண்டு நீர் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். இதை வச்சு நீங்கள் மனிதர்கள்ட்ட உபதேசம் பண்ணுங்க, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். உங்களுடைய பணி என்ன, உபதேசம் எல்லாருக்கும் காமனாக பண்ணுங்கள். யார் நம்பிக்கை கொள்கிற மூடில் இருக்கானோ, யார் கொஞ்சமாவது மனசாட்சி இன்னும் தொலைக்காமல், அதை கரப்ட் பண்ணாமல், மனசாட்சியை இன்னும் ஹயாத்தாக வச்சுருக்கானோ, முழுசாக மனசாட்சியை சாகடிக்காமல் கொஞ்சமாவது அதில் ஈரம் இருக்குது. நம்ம கேட்போம்ல, கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா நெஞ்சில் அப்படின்னு கேட்போம், கல் மனசாயிருச்சு உனக்கு அப்படிம்போம். அது மாதிரி யாருக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈரம் வச்சுருக்கானோ அவனுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். உடனே அவன் என்ன ஆயிடுவான், ஸ்பார்க் ஆயிடுவான். உடனே அவன் என்ன பண்ணிக்குவான், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பதில் அளிப்பான். நீ அந்த மாதிரி ஆட்களில் வர்ற வரைக்கும் நீங்கள் வேலையை செஞ்சிட்டே இருங்க, நீங்கள் சேர்த்திட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது ஒர்க்கு என்னது புரியுதா, அது நீங்கள் என்னுடைய வேலைக்காரங்க, நான் சொன்ன வேலை என்ன, அட்வைஸ் பண்ணுங்கிறது. நீ அட்வைஸ் மட்டும்தான் பண்ணணும், அவன் மேலே கோவப்படக்கூடாது. இப்போ புரிஞ்சுக்கோ விஷயம் என்னான்னு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒருத்தனுக்கு 4 தடவை அட்வைஸ் பண்ணுறோம், அவன் கேட்கலன்னா அவன் மேலே என்ன பண்ணுறோம், கோவப்படுறோம். அவன் கேட்க மாட்டான், அவன் அவ்வளோதான் தண்ணி தெளித்து விட்டுறணும் அப்படிங்கிறான். அல்ல என்ன சொல்கிறான், ஓவர் ரியாக்ஷன்லாம் நீ பண்ணக்கூடாது, உனக்கு டியூட்டி என்ன சொல்லு. அவன் கேட்கல, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறது நான் பார்த்துக்க. நீ உட்காந்து அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கக்கூடாது. புரியுதா? இதில் இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நாமளே போட்டு நாம் டிப்ரெஷனும் ஆயிடக்கூடாது. அதே சமயம் நாம் அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு ஒன்று பர்சனலாக அவன் மேலே நாம் என்ன ஆயிடக்கூடாது, வெஞ்சன்ஸ் வச்சிக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் இதில் உள்ளடக்கிது. மனிதர்களே, உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதையே பின்பற்றுங்கள், அவனை அன்றி மற்றெவரையும் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக ஆக்கி அவர்களை பின்பற்றாதீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களை இப்போ இந்த இடத்துல இப்போ காமனாக அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான், உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதையே பின்பற்றுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா, புரியுதா, நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா யாருடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணணும், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள், அவனை அன்றி வேறு எவரையும் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக ஆக்கி அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், மற்றவர்களை பின்பற்றாதீர்கள் அப்படின்னா. அப்போது இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு
ஒரு வாழ்க்கை முறை வந்து யாரால் டிசைன் பண்ண முடியும்? அல்லாஹ்வால் மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும். புரியுதா? நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சோம். நான் ஏன் வந்தேன்? இந்த பூமி எப்போ வந்துச்சு? ஏன் வந்துச்சு? சரி வந்துருச்சு, இப்படியே நிலச்சிருக்க போதா இந்த பூமி? கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது இந்த பூமி ஆக போதா? அல்லது நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடியுதா? அல்லது அதுக்கப்புறம் ஏதாவது வாழ்க்கை இருக்கா? என்ன அனுப்புனவன் ஒருத்தன் இருக்கானா? இருக்கான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்? புரியுதா? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஏன் அனுப்புனான்? இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அடிப்படையான நம்முடைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தேன்னா ஒரு பைத்தியக்காரன் தான். அதனால தான் அவனுங்களுக்கு புரியாது. அவங்க பார்த்தா அல்லாவையும் அல்லாவுடைய வேதங்களையும் நபிமார்களையும் தவிர்த்து விட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்கிறாங்களே. கேட்டால் நம்ம ஜாலியாக வாழலாண்டம்மா. அவன் ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லிக்குவான். அவன் ஒரு நாள் ஜாலியாக இருப்பான், 2 நாள் ஜாலியாக இருப்பான். வாழ்க்கையில் ஒரு 2 சுழுக்குழும்பார். திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஃபேமிலியில் ஒரு 2 பேர் சாப்பிட்டும் பாரு, பொறி கலங்கி போய் உக்காந்துட்டுப்பான். அப்புறம் பாட்டிலும் கையுமா அலைவான். ஏன்? அவன் மண்டையை ஆஃப் பண்ண முடியல. ஐயோ வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரியலையா? என்னை சுற்றி எல்லாமே சொல்கிறேன். நான் மயக்கமா கலக்கமா மனதிலே தயக்கமா, இதெல்லாம் எதுக்கு வருது? மயக்கம், கலக்கம், தயக்கம். இதான் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தில்ல? நான் இளமை இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பியா? காசு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பியா? ஒரு ஆக்சிடெண்ட் வந்து கை கால் உடையிட்டோம், அப்புறம் தெரிஞ்சிடும் ஜாலியாக என்னன்ட்டு. எல்லோரும் விட்டுட்டு போயிடுவான் ஃப்ரெண்டெல்லாம். நீ சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உன் ஃப்ரெண்டு உனக்கு சேர்ந்து இது பண்ணிருப்பான். அப்போது வாழ்க்கையுடைய இந்த அடிப்படையான இந்த கேள்விகள் இருக்கு பாரு, இது தெரிஞ்சதுன்னா எல்லா நிலையிலும் நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறோம், உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்க, மற்ற ஃபிலாசபி பின்னாடி போகாதீங்க. புரியுதா? மற்றவர்கள் இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்போது இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா, ஒழுக்கமாக வாழணுன்னா என்ன? ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒழுக்கம்னா என்னன்னு முதல்ல முடிவு பண்ணணும். நல்லதை ஃபாலோ பண்ணால் என்ன அர்த்தம்? எது நல்லதுன்னு முதல்ல முடிவு பண்ணணும். ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? முதல்ல எது ரூல்ஸுன்னு முடிவு பண்ணணும். அப்போ ஒழுக்கம், கலாச்சாரம், நாகரீகம், சரியா, சமூக வாழ்வு, இது எல்லாமே யாருடைய வழிகாட்டுதல் படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி இருக்கணும். இப்போ ஒரு டெலிவிஷனில் போனீங்கன்னா உடனே இப்போ ஒரு படம் வருது, வந்தோடனே இது வந்து ஒழுக்கக்கேடான படம் அப்படிங்கிறான். அவன் கேட்குறான், டேய் படம் எடுத்தவன் ஒரு மனுஷன், அவனுக்கு சரின்னு பட்டதை அவன் எடுத்திருக்கான், உனக்கு அது தப்புன்னு படுது. இப்போது ஒழுக்கம் இல்லாத படம்னு நீ எப்படி முடிவு பண்ணேன்னு அவன் நம்மளை திருப்பி கேட்குறான். அப்போது படம் எடுத்தவன் திருப்பி நம்மளை கேட்குறான், இது ஒழுக்கம் தவறிய படம்னு நீ எப்படி சொல்லலாங்கிறான். இப்போ டியூடுன்னு ஒரு படம், என்ன அந்த படம் வந்து ஒரு கேடுகட்ட கான்செப்டில் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய ஒரு இதில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த படத்தை பார்த்தானா இப்போ எல்லோரும் வந்து அலறானுங்க. அவங்கெல்லாம் வந்து நமக்கான ஆட்கள். அவங்ககிட்ட போய் குரானை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவன் என்னங்க டைரக்டரு, நீ ஏன் அப்படி 60 ரூபாய் ஃபீல் பண்ணுற, உனக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்கு மத்தியில் பஞ்சாயத்து. அந்த படத்தில் வந்த கான்செப்ட் சரிங்கிறான் ஒருத்தன், தப்புங்கிறவன். இப்போ இது சரியா தப்பா? கியாமத் நாள் வரைக்கும் டிபேட் பண்ணாலும் இவன் சரின்னு பேசிகிட்டே இருப்பான், இவன் தப்புன்னு பேசிகிட்டே இருப்பான். அப்போது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதை பின்பற்றும் போது அப்போ தராசு எது? அல்லாஹ்வுடைய தராசு. புரியுதா? 1 கிலோவில் 1000 கிராமா 1500 கிராமான்னு முதல்ல முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் தான் 1 கிலோ கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீ வந்து குற்றம் சுமத்த முடியும். நீ 1 கிலோன்னு சொல்லி 3/4 கிலோ கொடுத்தேன்னு. முதல்ல 1 கிலோ எதுங்கிறதே உனக்கு தெரியல அப்படின்னா எதை வச்சு நீ சண்டை போடுவ? எதை வச்சு நீ உன்னுடைய எதை க்ளீன் பண்ணுவ? புரியுதா? அப்போ ஒழுக்கம் தவறிய செயல்னு உன்னால் பேச முடியுமா? முடியாது. இது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியுமா? கலாச்சாரம் எது? நீ முதல்ல அவன் கேள்வி கேட்பான்.
புரியுதா? கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க. சபை நாகரிகம் தெரியாமல் நடந்து கொள்கிறீர்கள், மேடை நாகரிகம் தெரியாமல் நடந்து கொள்கிறீர்கள். அப்பா திருப்பி கேட்பான், நாகரிகம்னா யார்? யார் சொல்கிறது? புரியுதா? ஒரு மனிதனுக்கு உடை மாற்றுவது ஒரு வேலை, ட்ரெஸ்ஸு மாற்றுறது நமக்கு ஒரு வேலையே இல்லையா? வேலை தான். அப்போ ட்ரெஸ்ஸு வந்து எங்கே போய் மாற்றுவோம்? மறைவாக தான் போய் மாற்றுவோம். ஒருத்தன் ஸ்டேஜில் ட்ரெஸ்ஸு மாற்றுறான், கேட்டால் என்னங்கிறான்? அதுவும் என் ட்ரெஸ்ஸு, இதுவும் என் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் எனக்கு இப்போ பிடிக்கல, அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றுறேன். டே, இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கடா, இது அநாகரிகமான செயல்றா அப்படின்னு அவன் நம்ம அநாகரிகம்னு நீ யார் எனக்கு சொல்கிறது? எனக்கு இது நாகரிகமாக படுதும்மா. அப்போது முதல்ல எதில் முடிவு பண்ணணும்? எது நாகரிகம்னு முடிவு பண்ணணும், எது ஒழுக்கம்னு முடிவு பண்ணணும், எது கலாச்சாரம்னு முடிவு பண்ணணும், சொசைட்டியில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது முதல்ல இது கொண்டு வந்து முடிவு பண்ணணும். இது முடிவு பண்ணலைன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி முடிவு பண்ணுறதுலேயும் பிரச்சனை வரும். ஏன்னா 4 மனுஷன் வந்து உட்காந்து முடிவு பண்ணால் அவன் என்னம்பா, நீங்கள் 4 பேர் முடிவு பண்ணதை நான் ஏன்டா ஒத்துக்கணும்பா? கேள்வி வருதா? அப்போ எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ வீட்லேயும் பிரச்சனை வரும். வீட்டில் என்ன பண்ணுவோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு அம்மா இருக்குது, ஒரு அம்மா இருக்குது, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருப்பான், லாலான்னு இருப்பான். அம்மா சிரிக்க, குழந்தை சிரிக்க, ஒரே மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்கும். எது? மணப்பெண். கல்யாண நாள்லாம் பார்க்கணும், என் பொண்ணு என் மருமக கிடையாது, அதுவா என் மக அப்படிமா. ஏன்னா நகை புதுசாக போட்டு வந்திருக்கா, நிறைய புதுசாக வந்திருக்கு, என்ன டேபிள் சேரெல்லாம் வீட்டு ஃப்ரீயாக வந்திருக்கு, என்ன வரும்போது சோஃபா வந்திருக்கு, எல்லாம் வந்துருக்கு. ஜாலியாக ஒரு மாதம் கழித்து போத தெரியும், இவன் மக இல்லை மருமகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் ரூல்ஸ் மோதும். இங்கே கேட்டால் என்னம்பாங்க, இது போடும்போது சமைக்க ஆரம்பிப்பாங்க, ஆளுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. புரியுதா? அப்போது ரூல்ஸ்கள் மோதும். அம்மா ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, மாமியார் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த 2 ரூல்ஸ் கிளாஸ் பண்ணிக்கும். மருமகள் என்ன பண்ணுவா? எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படி தான், நாங்கள்லாம் வந்து இதுதான் செய்வோம். இப்போ மாமியார் என்ன, எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட நீ, இனிமேல் நான் வச்சது தான் சட்டம். இப்போ எந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறது? இப்போ அதுக்கு தான் அல்ல என்னங்கிறான், 2 சட்டமும் தூக்கி குப்பையில் போடுங்க. உன் சட்டத்தை நீ செருப்பு மாதிரி வெளியே வச்சுட்டு இருந்து, உன் சட்டம் நீ உன்னோட வச்சுக்கோ, நான் போடுற ஒரு சட்டம் இது ஃபாலோ பண்ணு. இப்போ நியூட்ரல் ஆகிடுச்சா? இதே தான். புரியுதா? இதுதான் நான் ஆரம்பத்தில் கூட சொல்லியிருக்கேன். ஆண் பெண் இவங்க அடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணுவோம் சட்டத்தை. அதே மாதிரி கவர்மெண்ட்டு குடிமக்களுடைய உரிமை என்ன எல்லாம் முடிவு பண்ணுவோம். கவர்மெண்ட்டுடைய கடமை என்ன எல்லாம் முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி தொழிலாளியோடைய கடமை என்ன உரிமை என்ன எல்லாம் முடிவு பண்ணுவோம். முதலாளியோடைய கடமை என்ன உரிமை என்ன எல்லாம் முடிவு. இப்போது இதை ஃபாலோ பண்ணால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அதை விட்டுட்டு மற்றவர்களை பொறுப்பாக்கி, இது திராவிட மாடல், இது குஜராத் மாடல், இது எங்கள் முப்பாட்டன் வழி நான் ஏன் ஃபாலோ பண்ணு? முப்பாட்டன் இப்போ இருந்தால் நீ ஃபாலோ பண்ணுவியா? டேய், உன் முப்பாட்டன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா என்ன ஐயோ பெருசு போயா, சும்மா நொய் அப்பா வயசான காலத்தில் ஓரமாக இருக்கிறத விட்டுட்டு, அந்த காலத்தில் அவர் பிறந்ததுனால எங்கள் முப்பாட்டம் ஜெயிச்சது தான் சட்டம். அப்போ இதெல்லாம் ஃபாலோ கூடாது. அப்போது எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டு இன்னொரு ப்ராடக்டை கைடு பண்ணாது. ஒரு ஆட்டை இன்னொரு ஆடு மேய்க்குமா? அது லீடர்ஷிப் பண்ணால் உருப்படுமா உலகம்? புரியுதா? ப்ராடக்டாக இருக்கணும். கிரியேட்டர் தான் ப்ராடக்டரை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அப்போது ஆடுகளுக்கு ஆடு தலைமை தாங்கினா விளங்காது, மாடுகளுக்கு மாடு தலைமை தாங்கினா விளங்காது, மீன்களுக்கு மீன் தலைமை தாங்கினா விளங்காது. புரியுதா? அது மாதிரி செஞ்சவன் தான் தலைமை தாங்க. அப்போ அல்லாஹ் தான் தலைமாங்கணும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இப்போ இன்றைக்கி செஞ்சவனே எடுத்துக்கோ, ஆப்பிள் ஒரு ஈக்கோ சிஸ்டம். இப்போ இவங்களுடைய ஈக்கோ சிஸ்டம் வேறு, ஆண்ட்ராய்டுடைய ஈக்கோ சிஸ்டம் வேறு. சாம்சங் வாட்ச்சு, சாம்சங் இது
இப்போ இதுவும் ஃபோனுடைய மேனுவல், இதுவும் ஃபோனுடைய மேனுவல்னு சொல்லிட்டு போட முடியுமா? இந்த சாஃப்ட்வேர் எடுத்து இதில் போட்டால் ஐஃபோன் ஒர்க் பண்ணுமா, இந்த சாஃப்ட்வேர் எடுத்து இதில் போட்டால் ஒர்க் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அது மாதிரி கிளாஷ் ஆகும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன். சாஃப்ட்வேர் நம்மளது இருக்குது. ஏன்னா நம்ம தான் ஓய், அல்லாஹ் தான் ஓய். ஸ்பேர் பார்ட்ஸ் இது வந்து ஒரிஜினல். விரல் போச்சுன்னா டூப்ளிகேட் விரல் நம்ம ஒட்டினோம்னா அது எவ்வளோ கேவலமாக வேலை செய்யுது. கை போயிடுச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் கை மாட்டுற, சும்மா பேருக்கு கை மாட்டுற. இந்த கை அளவு ஃபங்க்ஷன் பண்ணுமா? இதில் கிடைக்கிற அந்த கிரிப்பு கிடைக்குமா? இதுக்கு எதாவது மெயின்டெனன்ஸ் இருக்கா? ப்ளட்டு அப்பப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கிறியா? ஒன்றும் பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. என்ன ஃபங்க்ஷனில் ஓடுது, நம்மளை தெரியாமல் ஓடுது. இங்கே எறும்பு கடிச்சோன்னே கைக்கு நம்மகிட்ட கேட்குறது கூட இல்லை, அதுவாக போய் படக்குன்னு அடிச்சிருது. புரியுதா? இப்போ அது மாதிரி ஓய்ங்கிறது அது மாதிரி அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஓய் ப்ராடக்டை ஃபாலோ பண்ணுங்க, வேறு லோக்கல் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நானே ஃப்ரீயாக தரேன். டெமோவுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஓய் வாழ்க்கை ஒரிஜினல் லைஃப் வாழுங்க. ஓய் லைஃப் வாழுங்க, நிம்மதியாக இருப்பீங்க. கஷ்டத்துலேயும் நிம்மதியாக இருப்பீங்க. நல்லா இருந்தாலும் செழிப்புலேயும் நிம்மதியாக, வறுமையிலையும் நிம்மதியாக இருப்போம், நோயிலையும் நிம்மதியாக இருப்போம். யாராவது பிறந்தாலும் சந்தோஷத்துலேயும் நிம்மதியாக இருப்போம், யாராவது செத்தாலும் நிம்மதியாக இருப்போம். கலங்கவே மாட்டோம். மனுஷன் எப்படி இருப்பான்? நம்முடைய உஸ்தாத் ஒருத்தர் சொல்லுவார், சலனமற்ற நிலை அப்படிம்பார். அதாவது மனசில் ஒரு சலசலப்பே வராது. புரியுதா? சலனமற்ற நிலை இப்படி இருக்கும், ஒரே ஸ்டேபிளாக. இந்த கிணத்து தண்ணியில் போய் பாரு, கிணறு தண்ணி அப்படியே நின்றுட்டுருக்கு, ஒன்றும் இருக்காது, அப்படியே பிளைனாக இருக்குது. நடுவில் ஒரு கல் அடிச்சின்னா தான் அதுக்கப்புறம் சலனம். புரியுதா? அது குட்டையில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சலனம் இல்லாமல் இருக்குது. ஆறு ஓடிட்டுருக்கும், அது வேறு இருக்கும். அதில் சலனமற்ற நிலை. எதை பார்த்தியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அழட்டிக்க மாட்டோம். புரியுதா? டேக் இட் ஈஸி. அதாவது நிம்மதியான வாழ்க்கை. பைத்தியக்காரன் மாதிரி இல்லை. அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சலனமற்ற இருக்கிறது இல்லை, எல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சலனம் இல்லை. இது நிம்மதியான வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். எனினும் இதை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உங்களில் மிக குறைவு தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டதையே பின்பற்றுங்க. நீ எதை ஃபாலோ பண்ணினாலும் ஓய் ஃபாலோ பண்ணு, நிம்மதியாக இருப்ப. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆனால் நிறைய பேர் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. கிறுக்குத்தனமாக என்ன பண்ணுறீங்க, அடுத்தவனை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு ஐடியாலஜியை பிடிச்சிட்டு தொங்குறீங்க, ஒரு ஃபிலாசபரை பிடிச்சிட்டு தொங்குறீங்க. இது மாதிரி போய் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து குறைஷிகள் மேலே அதிருப்திக்கு தெரிவிக்கிறோம். இவ்வளோ கன்வின்ஸ், இவ்வளோ தூரம் இவங்க வந்து இது பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெரும்பான்மையான அந்த குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க நான் கண் கூட பார்க்குறாங்க அதோடைய பரக்காத்தில். உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமத்துவம் எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகை நடத்துகிறாங்க, பின்னாடி சஹாபாக்கள் பிலால் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, அம்மார் பின் யாசிர், அடிமைகள். புரியுதா? குலத்தலைவர்கள் இவங்கெல்லாம். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹுலாம் குலத்தலைவர். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவருடைய குலத்துடைய தலைவர். யார் பக்கத்தில் நிற்கிறாங்க தொழுகைக்கு? பிலால் நிற்கிறார், அம்மார் பின் யாசிர் நிற்கிறார். இவங்கெல்லாம் அடிமைகள். ஒரே பிளாட்ஃபார்மில் வராங்க. இந்த உமர் சீரீஸில் கூட வரும்ல, அபு ஹுதைஃபா வந்து சாலிம் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். என்ன அடிமை கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிம்பார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவார். உக்குபா வந்து டென்ஷன் ஆவார். என் மானத்தையே வாங்கிட்டு, நல்ல வேலை வேறு யாரும் வந்து பார்க்கல, நான் பார்த்தேன் இந்த கன்றாவியை அப்படின்னு. அவங்களால டைஜஷனே பண்ண முடியல. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் ரசூலை உடச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா அழகாக உனக்கு புரியலையா? அல்லாஹ் சொல்கிறான். இது பார்த்து நல்லுணர்ச்சி பெற மாட்டிங்களா? அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ், பாவிகள் வசித்திருந்த எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம், அவற்றில் இருந்தவர்கள் இரவிலோ பட்டப்பகலிலோ ஓய்வில் இருக்கும் பொழுது நம் வேதனை அவர்களை வந்தடைந்தது. இப்போது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், தஸ்கீர் பில் ஐயாமுல்லா, அல்லாவுடைய நாட்கள். அது வந்து வார்னிங் கொடுக்குறான் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம், அவற்றில் இருந்தவர்கள் இரவிலோ பட்டப்பகலிலோ ஓய்வில் இருக்கும் பொழுதோ நம் வேதனை அவர்களை வந்தடைந்தது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த எவ்வளோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
இந்த மாதிரி கேட்காதவர்களை நான் அழித்திருக்கிறேன். அவங்களுடைய அந்த அழிவை வந்து நீங்களும் பார்த்துருக்கீங்க. எப்படி பார்த்துருக்காங்க? பக்கத்தில் தான் இருக்காங்க. அரபுகளுக்கு பக்கத்தில் தான் அந்த மதியன் இருக்குது, அந்த அலூலாங்கிற அந்த பகுதி இருக்குது. லூத்து நபியுடைய அந்த ஊர் கூட இவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வர்ற ஊர் தான். அதெல்லாம் அவங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அப்போது அதை அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவங்கள பகல்லையோ இரவுலையோ நிறைய விஷயங்களில் இது பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த வசனத்தை வச்சு ஒரு தவறான புரிதல் இருக்குது. இப்போ அதையும் வந்து பார்த்துக்குவோம். என்னென்னா, தூக்கத்தில் தான் அல்லாஹ்வுடைய அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில மொழிபெயர்ப்புகளில் போட்டிருக்காங்க. புரியுதா? அசந்து தூங்கும்போது தான் அல்லாஹ்வுடைய அழிவு வரும்ன்ட்டு. அப்படி கிடையாது, முழிச்சிட்ருக்கும்போதும் வரும். ஃபிரௌன் எப்படி அழிக்கப்பட்டான்? தூங்கிட்டா இருந்தான், அவன் முழிச்சிட்டு தான் இருந்தான். பட்டப்பகல்லையும் அல்லாஹ் தான் சொல்கிறான், இரவிலும் வரும், பட்டப்பகல்லையும் வரும். புரியுதா? அப்போது அரபுகள் அந்த ஓய்வில் இருக்கும்போதும் வரும். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, கைலூலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிதா? கைலூலா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பகல் தூக்கத்தை குறிக்கும். அரபுகளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து வெயில் நேரத்தில் பயங்கரமாக அவங்க உச்சத்தில் இருக்கும். நல்ல காலத்துலேயே அவங்களுக்கு வெயில் பட்டை கலப்போம். அதுவும் 11 மணி 12 மணி வெயிலெலாம் சும்மா சுளிர்னு அடிக்கும். அப்போது வெயில் நேரத்தில் அரபுகள் வெளியே வரமாட்டாங்க. எங்கே இருந்தாலும் ஒரு கூடாரத்துக்கோ நிழல் இருக்கிற பகுதிக்கு போயிடுவாங்க. புரியுதா? அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க தூங்க மாட்டாங்க, முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. வெயிலுக்காக ஒதுங்கியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் வந்து கைலுலான்னு வருது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அழிவு வரும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. அப்படி மீன் பண்ணிங்கன்னா குரானுக்கே அகெயின்ஸ்டாக போகும். ஏன் அப்படின்னா, ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் தூக்கத்தில் அழிக்கப்பட்டது கிடையாது. அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது கடலுக்குள்ளே தானே போகிறாங்க. அவங்க போகும்போது அப்படியே எல்லாம் வந்து அவங்கள அழிக்கிறான். அவர்களிடம் நம் வேதனை வந்த சமயத்தில் நிச்சயமாக எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டவர்களாகிவிட்டோம் என்று கூறியதை தவிர வேறொன்றும் அவர்களால் கூற முடியவில்லை. அப்போ பூமிக்கு பாரமாக ஒரு சமூகம் வந்து ஆயிடுச்சு. அப்போது ஒரு சமூகத்தை வந்து அல்லாஹ் வந்து எப்போ அழிப்பான் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய குஃப்ரை அவங்க அளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் அல்லாஹ் வந்து அழிக்க மாட்டான். அவங்க அடுத்தவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிலால் ரலியானு களிமா சொன்னால் இவங்களுக்கு என்ன காண்டு போட்டு இவரை போட்டு அடின்னு அடித்தாங்களா? இது தேவையாது. உனக்கு பிடிக்கல, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவர் பிடிச்சிருக்கு, அவர் ஏற்றுருக்காரு, விட்டுட்டு போக வேண்டியது தானே. நீ இஸ்லாத்துக்கு வந்து அடிப்பியா? அப்போ நீ என் பூமியில் நீ அட்டகாசம் பண்ணுவியா? அது என்னுடைய ரசூல் லைவில் இருக்கும்போது. இது அல்லாவுடைய ஐயாமுல்லா, அல்லாவுடைய நாட்களில் நீ அட்டகாசம் பண்ணுவியா? அப்போ நான் பார்த்து சும்மா இருப்பேன். நான் அப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னு நீ பண்ணுவேன், என்னால் என்ன பண்ண முடியும் நான் பண்ணல. அதான லாயம். இது உன் ஊர், இது அல்லா மேலே, இது என் பூமி. இந்த இடத்துல நான் வச்சது தான் சட்டம். அப்போ அவன் மேலே அல்லா கால் வச்சுட்டு நான் வச்சது தான் சட்டம். இப்போ ஃபிரௌனை அழிச்சிட்டு அல்லா சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி அழிவு வரும்போது என்ன சொல்லுவாங்க, எங்களை அப்போ என்ன சொல்லுவாங்க, நிச்சயமாக எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டவர்களாக இருந்து விட்டோம். ஆஹா, அல்லான்னு ஒன்று இல்லைன்னு நினச்சோமே, மேலே ஒரு அதிகாரம்னு ஒன்று இல்லைன்னு நினச்சோமே, காலி ஆயிடுச்சே என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்குது. அநியாயம் பண்ணிட்டோம் மாட்டிருக்குதே, மிஸ்டேக் நாம தான் பண்ணிட்டோம் மாட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு, இப்போ என்னடா அது வேறொரு உலகம், நிஜமாலுமே இன்னொரு உலகம். இந்த திரை விளக்கப்பட்டுருச்சின்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கண்களுக்கு மேலே ஒரு திரை எல்லாம் போட்டிருக்கோம். புரியுதா? இப்போ நாய்களுக்கு வந்து அந்த திரை கிடையாது. அவங்க வந்து மலக்குகளை பார்க்குறாங்க, அவங்க வந்து சைத்தானையும் பார்க்குறாங்க. நம்ம கண்ணுக்கு தான் இது தெரியறதில்ல. இப்போ ஏதோ ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா நாய் எது கூப்பிட்டு போகிறாங்க, நமக்கு வந்து ஸ்மெல் பண்ண தெரியாது, அது ஸ்மெல் பண்ணிட்டு போகும். ஒரு நாள் கழிச்சு அவன் திருடன் வந்து எங்கே போயிருந்தாலும் அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போயிடும், அந்த ஸ்மெல்லை வச்சுக்கிட்டே போயிடும். அப்போது சிலருக்கு வந்து சில படைப்புகளுக்கு எல்லாம் வந்து அந்தளவுக்கு பெரிய இது கொடுத்துருக்கான். அது மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற திரை வந்து இப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அல்லாவுடைய ஆட்சி இங்கே இருக்க இப்போ இல்லை, ஆனால் அல்லாவுடைய ஆட்சி இருக்குது. இது ஃபேன் வருது, காற்று வருது, என்ன இங்கே பதிவு செய்கிற எத்தனை பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க,
இங்கே இப்போ எனக்கு 2, உனக்கு 2, உனக்கு 2, உனக்கு 2, இவருக்கு 2, எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அந்த எங்கள் நம்பி இப்போ இந்த உலகத்துடைய திரையை நீக்கிட்டான்னு வச்சுக்கோ, இத்தனை மலக்கு பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நம்பாமலாம் இருப்போம். அப்போ அந்த மாதிரி திரை விளக்கப்படும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆஹா அப்படின்னா நபி சொன்னது தான் உண்மையாட்டிருக்குது, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் மாட்டிருக்குது, மிஸ்டேக் நம்ம மேலே தான் இருந்திருக்க மாட்டிருக்கு, நம்ம தான் நபியை பார்த்து சும்மா கதை விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் பார்த்தா நாம் தான் எங்களை ஏமாற்றிக்கிட்டோம் போல இருக்கு, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டவர்களாக இருந்து விட்டோமே என்று கூறியதை தவிர வேறொன்றும் அவர்களால் கூற முடியும். அந்த நேரத்தில் வந்து தௌபா செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டான், மன்னிப்புக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்ணில் வந்து அந்த அல்லாவுடைய அசாபை பார்த்ததுக்கப்புறம் அல்லது அல்லாவுடைய மலக்குகளை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் வந்து கிடையாது. அது அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இதை பற்றி நம் தூதர்களையும் விசாரிப்போம், அவர்களை எவர்களிடம் அனுப்பி வைத்தோமோ அவர்களையும் நிச்சயமாக நாம் விசாரிப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு வசனம் வந்து மகத்தான வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், ஆகவே தூதர்களையும் விசாரிப்போம், அவர்களை எவர்களிடம் அனுப்பி வைத்தோமோ அவர்களையும் நிச்சயமாக நாம் விசாரிப்போம். தூதர்களை என்ன விசாரிப்போம்? அல்லாஹ் 5ஆவது அத்தியாயத்தில் 109 வசனத்தில் இந்த வசனத்தை இந்த என்ன கேள்வி கேட்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்நாளில் அல்லாஹ் தன் தூதர்களை ஒன்று சேர்த்து, நீங்கள் எனது தூதை மக்களிடம் எடுத்துரைத்த சமயத்தில் அவர்கள் உங்களுக்கு என்ன பதில் கூறினார்கள் என்று கேட்பான். அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீங்கள் போனீங்களா உங்கள் ஊருக்கு, நான் சொன்ன இடத்துக்கு போனீங்களா, அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க உங்களுக்கு, உங்கள் அழைப்புக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்கன்னு கேட்போம். இது வந்து ரசூலை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அதே ரசூல் வந்தாங்கள சமுதாயம், அந்த சமுதாயங்களை எப்படி அல்லாஹ் விசாரிப்பான், அதுவும் குரானில் இருக்குது. 67ஆவது அத்தியாயத்தில் 8, 9, 10 அது கோபத்தால் வெடித்து, நரகம் கோபத்தால் வெடித்து விடுவதை போன்று குமுறி கொண்டிருக்கும். இப்போ கூட ஒரு எரிமலை வெடித்தது, இதில் ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு பகுதியில் பயங்கரமாக வெடித்தது. அது பார்த்தோன்னா இப்படி டட்டார் முட்டார்னு சவுண்டு. அந்த மாதிரி நரகம் வந்து அந்த மாதிரி கொந்தளிச்சிட்ருக்கும். அப்போ வந்து அல்லாஹ் கேட்பான், அதில் ஒவ்வொரு கூட்டத்தார் எரியப்படும் போதெல்லாம், பேட்ச் 1, பேட்ச் 2, ஆதம் நபி பேட்ச்லாம் வாங்க, நூ நபி பேட்ச்லாம் வாங்க, சாலி நபி பேட்ச்லாம் வாங்க, மூசா நபி பேட்ச்லாம் வாங்க, இப்படி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நரகத்தில் எல்லாம் போடுவான். போடும்போது அதன் காவலர் மாலிக், அவருடைய பேர் என்ன, மாலிக், நரகத்துடைய காவலர். அதன் காவலர் அவர்களை நோக்கி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் தூதர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார். அவர் கேட்பார், ஏன்பா உங்களுக்கு ரசூல்லாம் வரலையாப்பா, ஏன்பா அல்லாஹ் உங்களை நரகத்துக்கு வந்திருக்கான். இப்போ நம்ம கோர்ட்டில் மரண தண்டனைன்னு போட்டு ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்டு வரும்போது கூட ஜெயிலர் இருப்பார்ல, அவர் கேட்பார்ல, என்ன தம்பி பண்ணிட்டு வந்தீங்க, என்ன கேஸு, என்ன செக்ஷனில், 304 சார், அப்படியா, வாங்க எல்லாம் தேவையா உங்களுக்கு, உள்ளே போங்க அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி அப்போ அவங்க சொல்லுவாங்க, அதற்கு அவர்கள் மெய்தான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் தூதர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார். அப்போ அவங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் வந்தாருங்க, ரசூல் வந்தாருங்க, எனினும் நாங்கள் அவரை பொய்யாக்கி அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கவே இல்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டிலே தவிர இருக்கவில்லை என்று அவர்களை நோக்கி நாங்கள் கூறினோம் என்று கூறுவார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்தாருங்க, அவர் சொன்னார் அல்லாஹ் என் மேலே கிதாபே இறக்கியிருக்கான்ட்டு. நாங்கள் என்ன திரும்ப சொன்னோம், அல்லாஹ் கிதாபே இறக்கலைன்னு சொல்லி நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணோம். பேசாமல் அவருக்கு வரும்போதே ஏற்றுட்டு இருந்தோம்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னும் அத்தூதர்களின் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து அவற்றை நாங்கள் சிந்தித்திருந்தால் நாங்கள் நரகவாசிகளில் ஆகியிருக்கவே மாட்டோம் என்று கூறுவார்கள். அப்போ என்ன சொல்கிறானுங்க, அப்போவே சொன்னார், கொஞ்சம் யோசிச்சிருந்தா, கொஞ்சம் இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு ஒரு ஆய்வு பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த நரகத்துக்கு நாங்கள் நரகவாசிகளாக வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது அவர்களின் செயல்களை நிச்சயமாக அவர்களுக்கு உறுதியுடன் விவரிப்போம், நாம் மறைவானவர்களாக இருக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த 13 வருஷம் என்ன பிரச்சாரம் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அவர்களுக்கு உறுதியுடன் விவரிப்போம். நீங்கள் என்ன பண்ணீங்கிறது பூமியிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க.
ஆனால் நான் ஞாபகம் பண்ணி வச்சுருக்கேன், ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன். புரியுதா? ஏன் இது ஐயாமுல்லா, அல்லாவுடைய நாட்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை நான் முடிவு பண்ணுவேன். நான் உங்களுக்கு காட்டுவேன். நாம் மறைவானவர்களாக இருக்கவில்லை. நான் ஒன்றும் ஒளிஞ்சிட்டு இல்லைடா. உங்கள் கண்ணுக்கு தான் நான் தெரியாமல் இருந்தேன், ஆனால் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒன்றும் மறைவாக இருக்கலை. அல்லாஹ் சொல்கிறேன், ஒவ்வொருவரின் நன்மை தீமைகளையும் அன்றைய தினம் எடை போடுவது சத்தியம். அன்றைக்கி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு மனுஷனுடைய நன்மைகளையும் தீமைகளையும் என்ன பண்ணுவான்? எடை போடுவான். ஆகவே எவர்களுடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த நன்மை தீமையை நான் என்ன பண்ணுவேன்? எடை போட்டு பார்ப்பேன். தீமை அதிகமாக இருந்தால் நரகம், நன்மை அதிகமாக இருந்தால் சொர்க்கம். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ இந்த தராசு பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் நல்ல காரியங்கள் எல்லாருமே சரி. அல்லாஹ்வை நம்புறவனும் தர்மம் பண்ணுறான், அல்லாஹ்வை நம்பாதவனும் தர்மம் பண்ணுறான். முஸ்லீம்கள்லேயே இணை வச்சுக்கிட்டும் தர்மம் பண்ணுறான், முஸ்லீம்கள்லேயே இணை வைக்காமல் இருப்பவனும் தர்மம் பண்ணுறான். இப்போ எல்லா தர்மத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் தர்மம் மறுமையில் எல்லா தர்மமும் வருமா? வரும். இவனும் தர்மம் பண்ணான்னு வரும், இவனும் தர்மம் பண்ணி நன்மை எடுத்துகிட்டு வருவான். ஆனால் தராசில் வைப்பான், தராசு வெயிட்டை காட்டாது. புரியுதா? தராசு வெயிட்டை காட்டாது. அதனால் அதாவது எல்லா நற்செயல்கள் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்பிடாது. இவங்களுக்கு என்ன தெனாவட்டு? யாருக்கு? குறைஷிகளுக்கு என்ன தெனாவட்டு? காபாவை யார் மெயின்டைன் பண்ணுறா? ரசூல்லாவா குறைஷிகளா? குறைஷிகள். ஹாஜிகளுக்கு யார் தண்ணி கொடுத்துட்ருக்கிறா? குறைஷிகள். அப்போ ஹஜ்ஜோடைய நிர்வாகம் யார் பண்ணுறா? ஹாஜிகளுக்கு இங்கே மினால டென்ட்டு யார் எடுத்து அடித்து கொடுக்குறா? குறைஷிகள். சாப்பாடு யார் கொடுத்துட்ருக்கிறா? குறைஷிகள். அப்போ இதெல்லாம் நன்மையா இல்லையா? இப்போ இந்த நன்மை ரசூலாவுக்கு இருக்கா இல்லையா? இல்லை. எங்களுக்கு நன்மை இருக்குது. அந்த தெனாவட்டு, அந்த தெனாவட்டில் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 18ஆம் அத்தியாயத்தில் இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன்றைய தினம் எடை போடுவது சத்தியம். அன்றைக்கி நான் எடை தான் போடுவேன். புரியுதா? இதுதான் அல்லாமா இக்பால் சொல்வார். என்ன சொல்வார்னா, இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நவீன உலகம் என்ன? மனிதர்களை எடை போடுவது கிடையாது, மனிதர்களை எடை போடுறது கிடையாது, மனிதர்களை கவுண்ட் பண்ணுறது. இவன் ஒருத்தன் இப்போ 5 பேர் இருக்கிறான், 5 பேர் இருந்தால் 4 பேர் கையை தூக்கிட்டானா அது கரெக்டு, ஒருத்தன் சொன்னானா அது தப்பு. ஆனால் ரசூல் என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தூக்கி ஒரு தட்டில் வச்சு, அபூபக்கரை தூக்கி ஒரு தட்டில் வச்சா யார் கனத்துருவா? அபூபக்கர். இவர் ஒரு ஆள் தான், ஆனால் இவர் 1,00,000 பேர் ஒன்று சொல்கிறாங்க, இவர் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருன்னா அப்புறம் எது வெயிட்டு? அபூபக்கர் சொல்கிறது தான். அப்போ அதெல்லாம் அல்லாமா இக்பால் சொல்வார், எந்த சிஸ்டம் எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்குதோ அது எங்களுக்கு அது நான் காலால் மிதிக்கிறேன். நாங்கள் எண்ணுவதில்லை, நாங்கள் எடை போடுபவர்கள் அப்படிங்க. அல்லாமா இக்பால் என்ன சொல்கிறாரு? நாங்கள் கவுண்ட் பண்ணுறவங்க கிடையாது, நாங்கள் எடை போடுறவங்க. எங்கள் சிஸ்டம் நம்பர்ஸ் கிடையாது. அப்போ அல்லாவும் நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. 5 நேர தொழுகை தான், ஆனால் எல்லாருக்கும் அந்த 5 நேர தொழுகைக்கு வெயிட்டு கிடச்சிருமா? 30 நோன்பு தான், அந்த 30க்கு சொர்க்கம் கிடச்சிருமா? தட்டில் வரணும் ராசா. புரியுதா? நம்பர்ஸில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. 5 ஹஜ்ஜு, 17 உம்ரா, 20 குர்பானி, மாடு மாடாக அறுத்து தள்ளிட்டோம். எத்தனை மதரசா, எத்தனை பள்ளிவாசல், ஒரு முசல்லா வைக்கும் இடம். என்ன சொர்க்கத்தில் யார் ஒருவருக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுத்து விட்டாரோ அவருக்கு மறுமையில் எல்லாம் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தர்றான். நீ கொண்டாந்து தட்டில் வைக்கணும், அதை அல்லாஹ் ஏற்கணும். நீ அல்லாஹ்வோட கிளர்ச்சி பண்ணி, அல்லாஹ்வுக்கு எதிராக கலகம் பண்ணி, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக ஒரு வழிமுறையை உண்டு பண்ணி மனிதர்களை வழி நடத்திட்டு அதுக்கப்புறம் நீ அல்லாஹ்கிட்ட போய் கூலி கேட்பியா? உன்னுடைய கூலி பூமியில் நீ வாங்கிட்ட. அல்லாஹ் சொல்லுவான். இப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா, 18ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு
அந்த எடை நிறுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இவர்களிடம் நீர் கூறும், தம்முடைய செயல்களில் பெரும் நஷ்டத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. இருக்கிறதுலேயே நஷ்டவாளிகள் இருக்காங்களே, இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகி இந்த ஒரே நாளில் வந்து பாதாளத்துக்கு வந்தவன் இருக்கான்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை நான் காட்டட்டா அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் என்றால், உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நேர்வழியிலிருந்து தவறியே இருந்தன. துனியாவில் அவங்க செயல்பட்டதெல்லாம் என்ன பண்ணாங்க, எது என்னுடைய வழியோ அந்த வழியை விட்டுட்டு அடுத்தவங்க வழியை ஃபாலோ பண்ணிவிட்டு, ஆனால் அவர்களோ தாம் அனைத்தையும் சரியாக செய்திருக்கிறோம் என்ற கருத்தில் மூழ்கி கிடந்தார். கான்ஃபிடென்ட் என்ன இருந்துச்சு அவங்களுக்கு, குட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, டன் ப்ரோ, என்ன அவ்வளோ சும்மா தீயாக வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தாம் தங்களுடைய இறைவனின் சான்றுகளை ஏற்க மறுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை என்ன பண்ணிருந்தாங்க, ஏற்க மறுத்தாங்க. மேலும் அவனுடைய சந்திப்பினை குறித்து நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் முன்னாடி போய் நிஜமாகவே நிற்கணும், இந்த கேள்விகள்லாம் நிஜமாலுமே அல்லாட்ட பதில் சொல்லணுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. இதனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க செஞ்ச செயல்கள் செஞ்சாங்க தான், ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தான், தர்மம் பண்ணாங்க தான், ஹஜ்ஜு செஞ்சாங்க தான், நோன்பு வச்சாங்க தான். மேலும் மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய எடையையும் ஏற்படுத்த மாட்டோம். மறுமையில் அவங்களுக்கு வெயிட்டு இருக்காது. ஏன், இதுதான் விஷயம். அல்லாஹ் சொல்கிறான்ல, அதான் சொல்கிறேன்ல, இது வந்து நம்ம வந்து இங்கே தீனை என்ன பண்ணிட்டோம், பிரித்து வச்சிட்டோம். ஆன்மீகம் அல்லாஹ்வுக்கு, அரசியல் இங்கே ஊர் வழக்கம் என்னவோ அந்த ஊர் வழக்கம். எந்தெந்த ஊரில் இப்போ முஸ்லீம்களுடைய கேடுகட்ட நிலைமை என்ன, முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னங்கிறான், உலகத்தில் எல்லா பகுதியிலையும் வாழ்கிறான், அமெரிக்காவில் வாழ்கிறான். கேட்டால் என்னங்கிறான், அமெரிக்காவில் தொழுகை யாருக்கு, அல்லாஹ்வுக்கு தான். ஆனால் அரசியல் யாருக்கு, ட்ரம்ப்புக்கு. அமெரிக்காவில். பாகிஸ்தானில் தொழுகை யாருக்கு, அல்லாஹ்வுக்கு. அரசியல் யாருக்கு, இம்ரான்கானுக்கு. சவுதி அரேபியாவில் தொழுகை யாருக்கு, அல்லாஹ்வுக்கு. அரசியல் யாருக்கு, முகமது பின் சல்மான். புரியுதா, சப்போர்ட்டராக இருப்பான், அவங்க சப்போர்ட்டராக இருப்பான், அங்கே இவனுக்கு சப்போர்ட்டராக இருப்பான். அப்போ ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை தவிர எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீ வெளியே போகக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறான், ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டு பயங்கரமாக வேலை செய்கிறான். ஒரு முஸ்லீம் எப்படி அரசியல் கட்சியில் சேர்ந்து வேலை செய்ய முடியும்? அவன்தான் அல்லாஹ்வுடைய எந்த வேல்யூஸையும் எடுத்துக்க மாட்டேங்கிறானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அரசியலேருந்து ஒதுங்கி இருப்போம். நம்ம ஒன்றும் புரட்சி பண்ணவோ நாம் வந்து கிளர்ச்சி பண்ணவோ போகிறதில்ல. எனக்கு தேவையில்லைப்பா, எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு போடுவோம், போய் நோட்டாவுக்கு போட்டு வருவோம், அவ்வளோ. ஓட்டு போய் போடுங்க, நோட்டாவுக்கு போடுங்க, அது ஒரு பட்டன் தானே. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் இந்தியன் தானே. நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய அரசியல், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய குடும்பவியல், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய சமூகம், எல்லா வேல்யூஸும் குர்ஆன் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் மட்டும்தான் சொல்வது சரி, மற்றது எல்லாம் தப்பு. இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா நீ தொழுதா உனக்கு வெயிட்டு, இந்த ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா நீ நோன்பு வச்சுன்னா உனக்கு வெயிட்டு, இல்லைன்னா அவனை தட்டில் வைப்ப உனக்கு வெயிட்டு விழுவாது. இவனுக்கு 4000 வருஷமாக காபத்துல்லாவை பாதுகாத்துட்டு வந்தாங்க, சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்க, ஹஜ்ஜு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வெயிட்டு கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எவர்களுடைய நன்மையின் எடை குறைந்து லேசாக இருக்கிறதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள் ஆவார். வெயிட்டு வரலைனாலே புரிஞ்சுக்கிங்க, என் ஆயத்தில் ஏதோ ஒரு ஆயத்தை நீங்கள் கோட்டை விட்டுருக்கீங்க. அது அரசியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லது குடும்ப விவகாரம். ஒருத்தர் இருக்கிறார், இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன, தொழுவான், நோன்பு வைப்பான், ஜக்காத்து கொடுப்பான், ஹஜ்ஜு செய்வான், எல்லாம் பண்ணுவான். சொத்து பிரிக்கிறது இவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். குர்ஆன் படி சொத்தை பிரிக்க மாட்டான். குர்ஆன் படி எப்போ சொத்து பிரிக்கணும், சம்பந்தப்பட்ட
அந்த மனிதர் இப்போ ஒரு சொத்து வந்து இப்போது வீட்டுக்கு குடும்பத் தலைவர் பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த குடும்பத் தலைவர் மரணிச்சிட்டார், சொத்து எப்போ பிரிக்கணும்? அன்றைக்கே பிரிச்சிடணும். குடும்பத் தலைவர் மரணிச்சிட்டார்னா அந்த டைமில் நீ சொத்து பிரிக்கணும். கேட்டா நம்ம அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அம்மா உயிரோடு இருக்கிறதுனால, வீடு பொதுவாக இருக்கிறதுனால இப்போதைக்கு பிரிக்க முடியாது. இது எவன் சொன்னது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சொத்து உடனே பிரிமா. அம்மா இருக்காங்க, ஆம்பளை பையன் இருப்பான், நீ 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க, பொண்ணு கட்டி கொடுத்துருப்பீங்க. பொண்ணுக்கு உரிமை இருக்குல்ல, பொண்ணோட உரிமை எப்போ கொடுப்பீங்க? எப்போ கொடுப்பீங்க? அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சுன்னா, உங்கள் அப்பா போன ஈரம் கூட இன்னும் காயலை, அதுக்குள்ளே வந்து சொத்து கேட்குறா பாரு கல் மனசுக்காரி. அடே டுபாக்கூரு, உனக்கு பிரச்சனை புரியுதா? நீ ஃப்ராடு, ஓம் ஃப்ராடு தானே. அதாவது இந்த இடத்துல அல்லாவுடைய அதிகாரத்தை இப்போ என்ன சொல்கிறாங்க, பொது சிவில் சட்டம் வந்து விட்டது. முஸ்லீம்கள் வக்ஃபு வாரிய சட்டம் இப்படி பண்ணிட்டேன். டே, குடும்ப சட்டத்தை நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? கும்பிட்ட குடும்ப சட்டத்தை என்னடா பண்ணி வச்சுருக்க? சரியத் கோர்ட்டில் இருக்குது, சரியத் போட்டு போனால் குரான் படி தான் தீர்ப்பு சொல்லப்படுதா? குரானு கூட விடு, ஏதோ மதஹபு சட்டப்படியாவது சொல்கிறீங்களா? மதஹபும் குரான் ஹதீஸ்க்கு உட்பட்டது தான். அபூ ஹனீஃபா ஒன்றும் குரானுக்கு மாற்றமாக சட்டம்னு சொல்லிட்டு போல, அவங்க சொன்ன சட்டத்தையாவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? எவர்களுடைய எடை லேசாக இருக்கிறதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்து. யாருக்கு எடை, ஏன்டா வெயிட் வரலைன்னு முழிக்காத. என் ஆயத்துக்கு நீ மாறு செஞ்சுருப்ப, சொத்து கேட்கும்போது தராமல் இருப்ப, புரியுதா? இந்த அநியாயத்தை நீ பண்ணிட்டு வந்திருப்ப. தங்களுக்கு தாம் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள் ஆவர். குரான் எப்பயுமே நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு இடத்துல என்ன சொன்னேன்? அல்லாஹ் நாடியபடி அல்லாஹ் எடையை ஏற்படுத்த மாட்டான். யாருக்கு ஏற்படுத்த மாட்டான்? அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான். ரூல்ஸ் இருக்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து அருள் புரிவான் அப்படின்னா யாருக்கு அருள் புரிவான்னு முதல்ல குரானில் சொல்லியிருப்பான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுப்பான் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னு குரானில் கிளியர் பண்ணியிருப்பான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குருடங்கையில் இருக்கிற லட்டி மாதிரி கிடையாது. அல்லாஹ் குருடன் என்ன பண்ணுவான்? அப்படியே சுற்றுவான். எவனுக்கு பட்டுச்சு அவனுக்கு மண்டை உடஞ்சிச்சு, எவனுக்கு பள்ளி அவனுக்கு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி குருட்டுத்தனமான தீர்ப்பு கிடையாது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தான் ரூல்ஸ் தெளிவாக சொல்கிறான். வெயிட் வராதுன்னு சொல்லிட்டான். ஏன் வெயிட் வராது? ஏன் வெயிட் வராது? ஏன் ஆயத்தை மறுத்திருப்ப, மாறு செஞ்சிருப்ப. எதில் மாறு செஞ்சு? இல்லைல்ல, நீ சொன்ன மாதிரி தான் தொழுத. டே முட்டாள், தொழுதுருப்ப, ஆனால் குடும்ப விவகாரங்களில் மாறு செஞ்சுருப்ப. இல்லைல்ல, குடும்ப விவகாரத்தில் செஞ்சுருப்ப. அப்போ குடும்ப விவகாரத்தில் செஞ்சுருப்ப, அரசியல் விவகாரத்தில் மாறு செஞ்சுருப்ப. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணியா? அல்ல அதான் கேட்போம். இல்லைல்ல, ஓம் பேச்சும் கேட்டேனே, ஓம் பேச்சும் இல்லை, அல்லாவுடைய பேச்சு மட்டும்தான் ஏற்கப்பட வேண்டும். 4 அல்லாவுடைய பேச்சு, 4 கார்ல் மார்க்ஸுடைய பேச்சு, என்ன 4 வந்து இன்னொருத்தனுடைய பேச்சு. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், நீ வந்து உன்னுடைய செயலில் முஸ்லீமு, இன்னொரு செயலில் நீ வந்து யூதனு, இன்னொரு செயலில் நீ இந்து, என்ன இப்படி நீ வந்து மிக்சடு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த ஐட்டத்தை கொண்டாந்து நீ கொண்டாந்து மறுமையில் கொண்டாந்து நீ பாட்டி உனக்கு சொர்க்கத்தை கொடுன்னா, இது போச்சுன்னா சொர்க்கம் நாறிடும். அது நாத்தம் பிடிச்சவங்களுடைய இடம் கிடையாது, புரியுதா? அங்கே அசிங்கம் பிடிச்சவங்களும் இடம், நரகத்துக்கு போ, அங்கே நாத்தம் பிடிச்சவங்களுடைய இடம் இருக்குது. தூய்மையாக யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் இங்கே வரணும். அப்போது ஹாஜிக்கு நீ வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் என்ன? ஹஜ்ஜுடைய நிர்வாகம் எங்கள் கையில் இருக்குது, காபாவே எங்கள் கையில் தான். காபாவுக்கு ஸ்க்ரீன் யார் மாத்திரா? நாங்கள் தான். அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! காபாவுக்கே சேவை செய்யக்கூடிய பாக்கியம். காபாவுக்கு சேவை பண்ணால் யாருக்கு பண்ண மாதிரி? அல்லாவுக்கே பண்ண மாதிரி. அதுதானே அல்லாவுடைய வீடு தானே. அது பேர் என்னப்பா? அல்லாவுடைய வீடு தானே. அல்லாவுடைய வீட்டுக்கு சேவை பண்ண, அல்லாவுடைய விருந்தாளிகளுக்கு சேவை பண்ண. இதில் என்ன இன்னொரு கூத்துனா, சவுதி கவர்மெண்ட்டு அதே கான்ஃபிடன்ஸ். காதிமே ஹரமைன் அவனுக்கு என்ன போட்டுவானுங்க? சவுதியின் மன்னர்னு போட மாட்டானுங்க. அது சேவகர்கள். எது? அதாவது காதிம் என்னது, இந்த கூலி ஆட்கள். அதாவது அல்லாவுடைய பள்ளிவாசலின் கூலி ஆட்கள் யார்? அந்த மன்னரும் இந்த முகமது பின் சல்மானும் யார்? காதிமே ஹரமைன், வேலை செய்கிற கூலி ஆட்கள்.
இவங்களுக்கும் அதே கான்ஃபிடென்ஸு, இன்றைக்கி இருக்கிற சவுதி கவர்மெண்ட்டுக்கும் அதே கான்ஃபிடென்ஸ். புரியுதா? காதிம ஹரமைன்னு இங்கே நீ ஹரமைனுக்கும் காதிம ட்ரம்ப்பு, என்ன காதிம புஷ்ஷு, காதிம ஒபாமா, அதுக்கப்புறம் நீ காதிம ஹரமைன் ப்ளஸ் காதிம ஹரமைன். இந்த டபுள் ஸ்டாண்டர்டு அல்லாஹ்வுக்கு வந்து தேவை கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களுக்கு இந்த பூமியில் அதிகாரம் அளித்து அதில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினோம். இவ்வாறு இருந்தும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிக குறைவு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பூமி என்னது வருஷம் உங்களுக்கு படி அளக்கிறவன் நான். மழை வந்துச்சா? இந்த வருஷம் வந்துச்சுல்ல. இப்போ சீமான் வந்து ஒரு இது போட்டுட்ருக்கார், இந்த தண்ணீர் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினார். அந்த தண்ணீர் மாநாட்டில் என்னன்னாரு, ஒரு பேண்ட் எடுத்திங்கன்னா அது ஒரு பேண்ட்டு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதான்? 5000 லிட்டர் தேவைப்படுதான். அதாவது அத்தனை செடியிலேருந்து காட்டன் எடுக்கணும். ஒரு செடிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றினா தான் அது காட்டன் கொடுக்கும். அப்போ அந்த தண்ணியெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு பேர் மறை நீர் அப்படிங்கிறார். ஓகே, அதெல்லாம் வருது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து தண்ணியுடைய அருமையை புரிஞ்சிங்கிறார். சரி, ஓகே, தண்ணியோடைய அருமை புரிஞ்சுக்கிறோம், அதுக்குன்னு பேண்ட் போடாமலாம் சுற்றிட்டு இப்போ காரு தயாரிக்கிறது இவ்வளோ தண்ணி வருதுங்கிற. இப்போ இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இப்படியே ஃபேக்ட்ரியாக ஓப்பன் பண்ணால் தண்ணி தீந்துரும். எல்லாம் இங்கே என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன், போன வருஷம் தண்ணி கொடுத்தானா இல்லையா? மழை 3 மாதம் எதுக்கு பெய்யுது? நீ பாட்டுக்கு எதையும் கவலைப்படாத, பேண்ட்டு உற்பத்தி பண்ணி தள்ளு, தண்ணி நான் கொடுக்குறேன், நீ கேரே பண்ணாத. அதுதான் மேட்ரு. அல்லாஹ் சொல்கிறேன், அங்கே சோர்ஸு தீராது. அல்லாஹ்வுடைய பூமியில் மனிதர்கள் பன்மடங்காக பெருக பெருக இந்த பூமியுடைய பொக்கிஷங்கள் பெருகிக்கொண்டே போகும். உணவு உற்பத்தி ஒரு நாளும் பஞ்சத்தை ஏற்படுத்தாது. நீர் பற்றாக்குறை வரவே வராது. ஆக்சிஜன் கெட்டு போகாது. இதெல்லாம் மனிதர்கள் பண்ணுற ஃபசாதுனால தான் நடக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஈகோசிஸ்டமில் எந்த கொலாப்ஸும் கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இவ்வாறு இருந்தும் நான் இவ்வளோ உங்களுக்காக பார்த்து கேரிங்காக உங்களை கவனிச்சிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு நன்றி செலுத்தவே மாட்டேங்கிறீங்க. நன்றி செலுத்தினாலும் ரொம்ப குறைவாக நீங்கள் செலுத்துறீங்க அப்படிங்கிறான். இதை புரிஞ்சுக்கணும், சரியா? இதோடைய எக்ஸ்டென்ஷன் இன்னும் விரிவாக அடுத்த இந்த சூறாவிலே போக வரும். இன்னும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் பற்றி இன்னும் அடுத்தது வரும் இன்ஷா அல்லாஹ். அது பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்லேருந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.